பேசாம அண்ணன்ட்டே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிடலாமாடா, நம்மளே போய் சரண்டர் ஆயிடலாம். எதுக்கு வந்துட்டு வம்பு? இந்த பசங்களை கொண்டு போய் அண்ணன்ட்டே விட்டுலாம். அண்ணன் எதுவும் பண்ண மாட்டாருடா, உனக்கே தெரியல. அண்ணன் வந்து நல்லவர் தான். அதனால இந்த சின்ன பசங்களா இருக்கவும் விட்டுருவாருடா. நம்ம போயிட்டு அண்ணன்ட்டே சொல்லிடலாம். என்ன சொல்ற? பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பெய், உனக்கு ஓகே தானடா? சொல்லுடா. டேய் எனக்கு பிரச்சனை இல்லடா, நீ இப்படி யோசிக்கிற. இன்னொரு ஆங்கிள் நீ யோசிச்சு பாரு. அண்ணன் ஒருவேளை வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது? பாவம்டா, சின்ன பசங்க நம்மளை நம்பி தானே வந்திருக்காங்க. நம்ம தான் அதோட நான் தான் வேற கூப்பிட்டுருக்கேன். இதுவரை அண்ணனுக்கு தெரிஞ்சா அவங்களே பொழந்துருவாரு, என்னையும் பொழந்துருவாரு. இந்த காட்டை அவர் எவ்வளவு ரகசியமா பாதுகாத்துட்டு இருக்காருன்னு உனக்கே தெரியும்ல. அப்ப இத்தனை வருஷ கால உழைப்புலாம் வந்துட்டு வீணா போயிடும். அண்ணா இதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காரா. சரிதான், ஆனா பசங்க எப்படியோ தெரிஞ்சு வந்துட்டாங்களேடா. வந்த பசங்களை இப்ப நம்ம வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது இல்ல. நம்ம வந்து மத்த மான்ஸ்டர்ஸ் மாதிரியும் கிடையாது. நம்மளுக்கு அது வந்துட்டு அகேன்ஸ்டா நம்மளோட சட்டத்துக்கு. நம்ம எப்படிடா, நீனே யோசி. அவங்கள எதுவும் பண்ணவும் முடியாது, அண்ணன்ட்ட கொண்டு போய் நிறுத்தவும் முடியாத ஒரு நிலைமையில நம்ம இப்ப இருக்கோம். என்ன பண்றதுன்னு யோசி. நேராக நேராக நம்மளுக்கும் தான் வந்து பிரச்சனை. ஏ பூம் பூம் ஜித்து சுரேஷ் இங்க பாருங்களேன். ஏ மாசி, நீயா? நீ ஏன்டி இங்க வந்த? ஹலோ ஹலோ, இந்த வீட்டில் எனக்கும் தான் உரிமை இருக்கு. என்ன இது உங்களுக்கு மட்டும் கட்டி வச்சிருக்காங்களா? என்னது இது? என்ன பேச்சு பேசுற? பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் பே. வீட்டுக்கு வந்திருக்கே, வந்தவங்கள வாங்கன்னு சொல்றது விட்டுட்டு ஏன்டி வந்தேன்னு கேட்குற? பல்ல உடச்சிருவேன் பார்த்துக்க. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசி பார்த்து உங்க அண்ணன்ட்ட போய் போட்டு விட்டுருவேன் பார்த்துக்க. என்னமோ வந்துட்டு 3 பசங்களை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா? என்ன ஏ ஜித்து சுரேஷ், வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும் தானே? என்ன நீங்க இவ்வளோ அசால்ட்டா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாம கமுக்கமா வீட்டுக்குள்ள வந்துட்டு என்ன பிளான் போடுறீங்க? இந்த இப்பயே போய் உங்க அண்ணன்ட்ட எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றேன் நான். ஏ மாசி ப்ளீஸ், இந்த இதை வந்துட்டு எங்க அண்ணன்ட்ட சொல்லிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். நாங்களே எப்படா வந்துட்டு இந்த இதை வந்து மூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீ வந்துட்டு நடுவில் புந்துக்கு எடுத்துடாத. நீ எது சொன்னாலும் நாங்க செய்யறோம். ப்ளீஸ் மாசி, எங்களுக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணு. எக்காரத்து கொண்டு எங்க அண்ணனுக்கு இங்க நடக்கிறத மட்டும் போய் சொல்லிடாது. அவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப பெரிய வந்துட்டு பொறுப்புல இருக்காரு. அவரோட பொறுப்பை நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலக்கத்தை கொண்டாந்து விடணும்னு ஆசைப்படல. அவர் இத்தனை வருஷ காலம் வந்துட்டு உழைச்சதெல்லாம் வேஸ்டா போயிடும் ஒரு நிமிஷத்துல. ப்ளீஸ் மாசி, போய் எதுவும் உளறி வச்சிடாத ப்ளீஸ் ப்ளீஸ். நம்ம அவருக்கு தெரியாமலே இந்த விஷயத்த வந்துட்டு எப்படியாவது மூடி மறைச்சு முடிச்சிடலாம். பசங்களை எப்படியாவது அவங்களோட இடத்துக்கு அனுப்பி வச்சிடலாம். அதான் ஒரே வழி. அது பண்ணிடலான்டா. பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் போய். என்ன சொல்ற? அதான் சரி. அந்த பசங்க அடம் பிடிச்சாலும் அடம் பிடிக்கலாம். சரி போறேன் போகலன்னு சொன்னாலும் சரி, அவங்க இடத்துலயே கொண்டு போய் விட்டுருவோம். இதுக்கு மேலே நம்ம கூட்டிட்டு போறோம்னா எதுவுமே சொல்ல வேணாம். கமுக்கமா அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களோட இடத்துக்கே கொண்டு போய் விட்டலாம்னா என்னோட ஏஜென்ட் அங்க இருக்கான், அவன்கிட்ட சொல்லிடுறேன். அவன் வந்து இதுக்கு மேலே பார்த்துப்பா, வந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறேன். என்ன நம்ம போயிட்டு நம்மளோட அந்த உன்னோட இடத்துக்கு கொண்டு வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம். அதுல இருந்து அவங்க வந்து கூட்டிட்டு போய்ப்பா. என்ன சொல்ற? நிலைமை வந்துட்டு கை மீறி போயிருச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவங்க கடைசியில உள்ள காடு வரைக்கும் வந்தாதான் அவங்களால வெளியிலவே போக முடியும். என்னதான் இருந்தாலும் நீங்க அந்த கதவை வந்து எப்படி திறப்பீங்க? அவங்க வந்துட்டு உங்க அண்ணன் இருக்கிற காட்டுல வந்து காலை வச்சா மட்டும்தான் அவங்க ரிட்டர்ன் போகும்போது அங்க உள்ள காட்டுல உள்ள கதவு அவங்களுக்கு திறக்கும். உங்களுக்கு இது தெரியும் தானே? எத்தனை வருஷமா இந்த காட்டுல இருக்கீங்க, இது கூட தெரியாம வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. கொண்டு போய் திருப்பி விடுறாங்களா? எப்படா விட முடியும்? அந்த மந்திரம் போடுறது உங்க அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் அது தெரியாது. இப்படி வந்துட்டு எப்படி அந்த பசங்களை திருப்பி கொண்டு போய் விடுவீங்க நீங்க? நீனே சொல்லு. ஏஜென்டாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ வந்துட்டு சும்மா இரு மாசி. எங்களுக்கு என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ மட்டும் வேலையை மட்டும் பார்த்தா போதும். என்ன எக்காரத்துக்கு கொண்டு என் அண்ணன்ட்ட வந்துட்டு இங்கே என்னென்ன நடக்குதுலாம் போய் வந்துட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா வச்சுக்குவேன். இந்த பூம் பூம் பூ சிக்கி சிக்கி பூம் பூம் போய் வந்து இத்தனை நாள் பாட்டு பாடி டான்ஸ் ஆகிட்டு ஜாலியாக இருந்ததான் பார்த்தேன். நீ மட்டும் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அண்ணன்ட்ட போய் ஏதாவது உளறி வச்ச என்னோட வேற முகத்தை நீ பாப்பா பார்த்துக்க. அவ்வளோதான். அப்புறம் உனக்கு மரியாதை மாசி. இக்காரத்தை கொண்டு எங்கள் அண்ணனுக்கு எதுவுமே சொல்லாத. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் போய் என்ன என்னையவே மிரட்டுறியா? நான் மாசிடா. நீ சொல்றதெல்லாம் நான் கேட்கணும்னா எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நான் உங்க அண்ணனுக்கு தான் விசுவாசமா இருக்க முடியும். நீங்க தப்பு இந்த மாதிரி பண்ணிட்டு திரும்பிங்க, இதனால இந்த காட்டுக்கு ஏதாவது ஆபத்து வரும். நான் பார்த்துட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது. அந்த பசங்க இங்க வந்து ஏதாவது ஒரு ரகசியத்தை வந்து அவங்களோட இருக்கிற இடத்துல போய் சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும் தானே? நம்மளோட வாழ்வாதாரமே போயிடும். இப்படி ஒரு உலகம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாம தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க இப்படி பண்ணனால வந்துட்டு இது வெளியில தெரிய வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா உங்களுக்கு? அந்த பசங்களை இங்கேயே நம்ம வந்துட்டு வச்சுக்கணும். அப்பனாதான் முடியும். அவங்கள நம்மளுக்கு அடிமையாக்கி அவங்களோட வந்துட்டு ஞாபகத்தெல்லாம் அழிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு நல்லது. அவங்கள மட்டும் நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா அப்புறம் நம்மளுக்கே வந்துட்டு ஏதாவது பாதிப்பு வந்துடும் சொல்லிட்டேன். அதனால நான் கண்டிப்பா உங்க அண்ணன்ட்ட இதை பத்தின விஷயத்த நான் கொண்டு போய் அவன்கிட்ட சேர்த்தே தீருவேன். மாசி, உன்னைய வந்துட்டு நான் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு அப்படி மட்டும் பண்ணாத. அந்த பசங்க பாவம். அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும் தானே? அந்த பசங்களை ஏதாவது பண்ணிடுவாரு. ரொம்ப சின்ன பசங்களா இருக்காங்க, நல்ல பசங்க வேற. இப்படி இருந்துட்டு இந்த பாவத்தை நீ வந்து சேர்த்துக்காத. அதனால வந்துட்டு இதை அண்ணன்ட்ட கொண்டு போகாத. அவ்வளவுதான் சொல்லுவேன் மாசி. ப்ளீஸ், நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்குறேன். இந்த ஒரு விஷயத்த மட்டும் எங்களுக்காக பண்ணு ப்ளீஸ்.
முடியவே முடியாது. உங்க அண்ணன்ட்ட நான் கண்டிப்பா போய் சேர்ப்பேன். அந்த பசங்களுக்கு நீங்க பாக்குறீங்க, நம்மளோட இந்த உலகம் வந்துட்டு கொஞ்ச நாள்ல அழிஞ்சிரும். மக்கள் அந்த மனுஷங்க வந்துட்டு நம்ம உலகத்துக்கு வந்து படையெடுத்து வந்தா நம்ம என்ன ஆகும்னு தெரியும் தானே. நம்மளையே வந்துட்டு ஏதாவது ஆராய்ச்சி பண்றோம் அது பண்றோம் நம்ம இனத்தையே அழிக்கிறதுக்கு கூட பண்ணாலும் பண்ணுவாங்க. அவங்களோட உலகத்தையே ஒழுங்கா பாத்துக்காம வந்துட்டு அழிவு நிலையில வச்சிருக்கிறவங்க நம்மளோட எதுக்கும் காலடி எடுத்து வச்சாங்கன்னா எல்லாமே சுடுகாடா மாறிடும். அதனால வந்துட்டு நான் இந்த இயற்கை சூழலை வந்து அழியறதுக்கு நான் வந்துட்டு கொஞ்சம் கூட விட மாட்டேன். அதனால கண்டிப்பா நான் சொல்லுவேன். என் மேல நீங்க கோச்சிக்காதீங்க, சொல்லிட்டேன். பூம் பூம் சிக்கி சிக்கி பூம் பூம் போய் அண்டு ஜித்து சுரேஷ்.